வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி ரைட் பண்ணிட்டு வந்தீங்க. எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பாக மீடியமானு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோப்பா. வீடியோவோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க. 10th சயின்ஸில் 34th பி கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரேஸ் மார்க் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கொஷினில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிலேட்டட் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம எஜுகேஷனல் எம்பையர் மேக்ஸ் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் அண்டு 2 மார்க் எல்லாமே ஓரளவு 5 மார்க்ஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸ் கொண்டு எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய வந்துருந்தது. 2 மார்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் CH4 அண்டு 4 மார்க் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா போட்டிருக்கலாம். ஃப்ரீக்வன்சி எட் பை த லிசனர் அது கேட்டிருக்காங்க. அண்டு டீட்டெயில் கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 34th பியில் செகண்ட் கொஷின். பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன். இப்போ இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க் அல்லது 4 மார்க் கூட கொடுக்கலாம். அப்போ பி கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 or 4 மார்க் கூட கொடுக்கலாம். இந்த பியில் செகண்ட் கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருந்து கேட்ட கொஷின் தான். கெமிஸ்ட்ரி பகுதியில் 10th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஷின் இருக்கும், ஹையர் ஆர்டர் திங்கிங்னு இருக்கும். அந்த பகுதியிலேருந்து புக்கில் இருக்க கொஷினே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது கொஷின். அதனால் எதனா பாதிப்பு இருக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷினை பாருங்கள். உங்கள் புக்கில் கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ சாலிட் காம்பவுண்ட் ஏ டீகம்போசஸ் ஆன் ஈட்டிங் இன்டூ பி அண்ட் எ கேஸ் சி ஆன் பாசிங் த கேஸ் சி த்ரூ வாட்டர் இட் பிகம்ஸ் அசிடிக், ஐடென்டிஃபை ஏபிசின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு சாலிட் காம்பவுண்ட், ஏதோ ஒரு சாலிட் காம்பவுண்ட்டை நீங்கள் டீகம்போஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா ஈட்டிங் மூலயமா டீகம்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு B1 ப்ராடக்ட் கிடைக்கும் அண்டு சின்ற கேஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆன் பாசிங் த கேஸ் சி த்ரூ வாட்டர் இட் பிகம்ஸ் அசிடிக், ஐடென்டிஃபை ஏபிசின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமான கொஷின் தான். இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்குது. எ சாலிட் காம்பவுண்ட் ஏ ஆன் ஈட்டிங் டீகம்போசஸ், அங்கே பார்த்தீங்கன்னா டீகம்போசஸ் ஆன் ஈட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் டீகம்போசஸ் எல்லாமே மீனிங் தான். ஒரு சாலிட் காம்பவுண்டு ஏ நம்ம ஹீட் மூலிமா ஹீட் மூலிமா அதை உடைச்சோன்னா, நம்ம ஹீட் மூலிமா அதை சிதைவடைய சேர்ந்தோன்னா இன்டூ கேஸ் பி அண்ட் சி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவை நம்ம டீகம்போஸ் பண்ணால் பீன்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அண்ட் சின்ற கேஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீகம்போஸ் இன்ட்டு கேஸ் பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிசி ரெண்டுமே கேஸாக கிடைக்குமா, அப்படி இல்லைனா பி கேஸாக கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் உங்கள் புக்கில் இருக்க கொஷனில் பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் கேஸுன்னு கொடுத்துருக்காங்க. இது இங்கே ஒரு மேஜர் மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம தமிழ் மீடியம் கொஷினை கூட பார்த்துடலாம். நம்ம புக்கில் இருக்க தமிழ் மீடியம் கொஷின் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் தமிழ் மீடியம் கொஷின் பாருங்கள். ஏ என்ற திண்ம சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறது. நம்ம சி மட்டும்தான் கேஸ் இதில். அப்போ சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் போது அமிலத்தன்மையாக மாறுகிறது எனில் ஏபிசியை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ என்ற திண்ம சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது சிதைந்து சி என்ற வாயுவை தருகிறது, சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் போது அமிலத்தனமாக மாறுகிறது. இதான் வந்து கொஷின். ஆனால் உங்கள் இங்கிலீஷ் கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்டூ கேஸ் பி அண்டு சி, இதில் பி கேஸா இல்லை சி கேஸான்னு தெரியல, இல்லை பி சி ரெண்டுமே கேஸா. ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கொஷின்லையும் சின்னு தான் கேஸ்ன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இன்டூ கேஸ்ன்னு போட்டு பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் தான் இந்த கொஷனுக்கு. ஆனால் கம்பல்சரியாக இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமானா நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தவொடனே தான் சொல்ல முடியும். ஆனால் கன்ஃபார்ம் இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் உங்கள் புக்கில் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ற ப்ராடக்டை தான் கேஸ் வாயுன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் இங்கிலீஷ் கொஷினில் இன்டூ கேஸ் பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது கேஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியல. பி கேஸா இல்லை பிசி ரெண்டுமே கேஸான்னு தெரியல. கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரேஸ் மார்க் கிடைச்சாலும் இது 7 மார்க் கொஷினால் மேக்ஸிமம் இந்த கொஷனுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3 மார்க் அலோகேட் பண்ணுறாங்களா 4 மார்க் அலோகேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்படி அலோகேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. மற்றபடி கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு பகுதியில் மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதற்கான ஆன்சர் கீயும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கொஷனுக்கான ஆன்சர் பாருங்கள். CaCO3ன்றது ஒரு காம்பவுண்டு, நம்ம சாலிட் காம்பவுண்டு, கால்சியம் கார்பனேட் எடுத்துருக்கோம். இதை நம்ம ஹீட் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன கிடைக்குதுன்னா பீன் ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அது CaO.
அப்போ கார்பன் ஆக்சைடுன்னு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா CO2 தான் நம்ம கேஸு, நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அப்போ இப்படி கிடைக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின். இந்த கொஷினுக்கு நீங்கள் இப்படி ஆன்சர் போட்டு நீங்கள் ACaCO3 BCaO CCO2ன்னு போட்டால் ஆன்சர் கிடைச்சிரும். இதற்கு மார்க் கொடுத்துருவாங்க. நான் உங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரில் தான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பி கேஸா இல்லை சி கேஸான்னு தெரியல, இது BC ரெண்டுமே கேஸான்னு தெரியல. அவங்க வந்து கொஷினை கொஞ்சம் இங்கே தப்பாக கேட்டிருக்காங்க. அதனால் இதற்கு கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கிடைக்குன்னு நம்ம நம்புவோம். இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஆன்சர் கீ வந்துடும். கன்ஃபார்ம் நம்ம சேனல் வந்து சொல்லியிருக்கோம். நான் வந்து இதை டீட்டெயிலாக இந்த கொஷினை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதனால் கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு நம்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சா உங்களோட டோட்டலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. கிரேஸ் மார்க் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் வரலை. அஃபிஷியலாக வந்தோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். இது என்னுடைய கெஸ், என்னுடைய பார்வைக்கு இது தப்புன்னு பட்டுது, அதை தான் உங்களுக்கு சொன்னேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அஃபிஷியலாக வந்தோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்றபடி யாரும் குழப்பிக்க வேணாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.